சிந்து, அம்மா செல்லம். ஏங்க அவ தான் தூங்குறான்னு தெரியுதுல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா அவளை போட்டு தொந்தரவு பண்ணிட்டு இருக்கீங்க? என்னம்மா சாரு, எனக்கு மட்டும் என் மகன் மேல பெரிய பாசமே இல்லைன்னு நினைக்கிறியா? இவ்வளவு நாள் கழிச்சு இப்பதானே பாக்குறேன், அதனாலதான் பேசலாம்னு. நல்லா வந்துச்சே உங்க பெரிய பாசம். நீங்க ஊர்ல இருந்து வரும்போது நீங்க மட்டும் வராம எதுக்குங்க உங்க தங்கச்சியை கூப்பிட்டு வந்தீங்க? அப்ப அவ வீட்டுக்கு தான் நீங்க போயிருந்தீங்களா? இல்லம்மா, வேலை விஷயமா தான் நானும் போயிருந்தேன். ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு அவ வந்திருந்தா. அந்த சூப்பர் மார்க்கெட்டு நான் தங்கி இருக்கிற லாட்ஜுக்கு பக்கத்துல இருக்கிறதுனால எதேச்சியா மீட் பண்ணிக்கிட்டோம். அதனாலதான் என் பொண்ணை பாக்கணுமேனு சொல்லி வேகமா என் கூடவே வந்துட்டாமா. யோ மனுஷா, அவ வர்றேன்னு சொன்னா உங்களுக்கு எங்க போச்சியா புத்தி? வேணா நீ எல்லாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லி அவளை அங்கேயே கட் பண்ணிட்டு வந்திருக்க வேண்டியதானே? நீங்க என்ன செய்வீங்களோ ஏது செய்வீங்களோ எனக்கு தெரியாது. இந்த விஷயம்லாம் சிந்துவுக்கு தெரிஞ்சிச்சு, அவ்வளவுதான், அவ செத்தே போயிடுவா. அதனால அவளுக்கு எதுவும் தெரியக்கூடாதுன்னா முதல்ல உங்க தங்கச்சியை வீட்டை விட்டு வெளியே அனுப்புங்க. என் மகளை பார்க்கணும்னு ஆசாசையா ஓடி வந்தேனே, அவ முகத்தை கூட என்னால ஒரு நிமிஷம் பார்க்க முடியலையே. என்னை எல்லாரும் இப்படி வெறுக்கிறாங்களே. சிந்து கடைசி வரைக்கும் என் மக தான், அதை யாராலையும் மாற்ற முடியாது. அது மட்டும் இல்லைன்னு ஆச்சு நடக்கிறதே வேற. ஆமா, அப்புறம் என்னை நீங்க உயிரோயே பார்க்க முடியாது. ஏமா சாரு, இப்படி எல்லாம் பேசாதம்மா. சிந்துவுக்கு கொஞ்சமாச்சு நம்ம ஞாபகம் இருக்குமா? இந்நேரம் கண்ணை முழிச்சிருப்பாளா? இல்ல நம்மளை பத்தின ஞாபகம் எதுவுமே இல்லாம சுத்தமா மறந்துட்டாளா? கடவுளே, எனக்கு அவளை பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவளுக்கு என்னை பிடிச்சதே. அந்த சிந்து எனக்கு மறுபடியும் கிடைப்பாளா? அவ எனக்கு வேணும் கண்டிப்பா. இல்ல அவ எனக்கு கிடைக்க மாட்டானா அப்புறம் எதுக்காக நீங்க அவையில என் கண்ணில் காட்டணும்? சிந்து, வா ரோஜா. என்ன பண்றீங்க மாமா? சும்மாதான் ரோஜா, நீ வந்த விஷயத்த சொல்லு. ஒன்றும் இல்லை மாமா, சும்மா உங்களை பார்த்துட்டு போலான்னு தான். என்ன விஷயம்னு சொல்லுமா. வாய் வரைக்கும் வந்துருச்சு, அப்புறம் என்ன சொல்லு. ஒன்றும் இல்லை மாமா. சரி விடு. ஐ லவ் யூ மாமா. ஏய், கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்ல? ஆபீஸ் டைம்ல எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட உனக்கு தெரியாதா? ஆமாம்ல, நான் ஆஃபீஸில் இருக்கோன்றதை மறந்துட்டேன். நான் லவ் வீட்டில் தான் சொல்லியிருக்கணுமோ? இங்க பாரு ரோஜா, என்னைக்குமே நான் உன்னை லவ் அது இதுன்ற கண்ணோட்டத்துல பார்த்ததே கிடையாது. என்கிட்ட இதெல்லாம் சொல்லிட்டு நீ தயவு செஞ்சு வந்துடாத, அவ்வளவுதான் சொல்லிட்டேன். இதுதான் நமக்கு நல்லது. மாமா, சிந்து நீ எப்போ பார்த்தாலும் உங்ககிட்ட வராதவளை பற்றியே நீங்கள் நினைக்கிறீங்களே. நான் உங்களையே நினச்சிட்டு தான் இருக்கேன் மாமா. 25 வருஷமா உங்களை மட்டும்தான் என் மனசில் சுமந்துட்டு இருக்கேன். 25 வருஷமா? 25 வருஷமா நான் உன்கிட்ட அந்த மாதிரி எப்பயாவது பேசியிருக்கேனா? சொல்லு, அப்படி பேசியிருக்கேனா? இல்லை மாமா. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் என் மனசுல சிந்து தான் இருப்பா. தயவு செஞ்சு நீ இங்க இருந்து கிளம்பு. இவதான் என் பொண்ணா? என்ன மாதிரியே இருக்காளே. நீ தான் என் மக, நான் தான் உன் அம்மான்னு என்னால தைரியமா இந்த உலகத்துக்கு சொல்ல முடியலையே. ஐயோ, யாரோ வர்ற சத்தம் கேக்குதே. இந்த அம்மாவை என்னைக்குமே மறந்துடாத செல்லும். ராணிகா, கொஞ்சம் அங்க பாருங்க. என்னக்கா நீங்க 2 பேரும் கிட்ட வந்துட்டு இருக்கீங்க? ஆமா சின்ன பொண்ணு, என் மகளுக்கு 2 பேரும் ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுமா, திங்க வாங்கி கொடுமான்னு கேட்டுக்கிட்டே இருக்காளுங்க. அதான் போய் நிலக்கடலை வாங்கிட்டு வந்தேன். கடலை இருந்துச்சுன்னா ஏதாவது பண்ணி கொடுக்கலாம் பாரு. நிலக்கடலையில என்னக்கா பண்ணி கொடுப்பீங்க? என்ன பண்ணலாமா? அதுல பண்ணலாமே எவ்வளவோ டிஷ்ஷஸ். பாத்தியா உஷா, ஏதோ ஒரு 1-2 வார்த்தை இங்கிலீஷ்ல தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இந்த லட்சுமி போடுற அலப்பறைய பத்தியா? ஆமாக்கா, டிஷ்ஷஸ் ஆம்ல டிஷ்ஷஸ். அது ஒன்றும் இல்லை வள்ளி, நிலக்கடலை பர்ஃபி போடலாம்னு வாங்கிட்டு வந்தேன். நிலக்கடலை பர்ஃபியா? கேட்கும் போதே வாயில எச்சில் ஊறுதுக்கா. குதிரை முடி, அவங்க இந்நேரத்துக்கு நிலக்கடலை பர்ஃபி இல்ல வெறும் பச்சைக்கடலை தான் திங்க கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தாலும் நீங்க அப்படிதான் ரியாக்ஷன் கொடுத்துருப்பீங்க. கரெக்டா? சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு தெரியுறது. அப்படியெல்லாம் பேசாத சின்ன பொண்ணு. யார்கிட்ட நான் போய் கேட்டுட்டேன் பெருசா? நம்ம ராணி கதை. இப்போ நான் ஒரு 4 பர்ஃபி எனக்கு செஞ்சு கொண்டு வாங்கக்கா வீட்டுக்கு அப்படின்னு சொன்னா கூட அவங்க கொண்டு வராமையா போயிடுவாங்க. என்னக்கா நான் சொல்றது சரிதானே? கொண்டு வராமையா போயிடுவீங்க? இல்லை வள்ளி, கண்டிப்பா கொண்டு வந்துடுவேன். அதுதான் எங்க ராணி அக்கா. சரிக்கா, வீட்டுக்கு அப்படியே ஒரு 6 மணி வாக்கில் செஞ்சு கொண்டு வந்துருங்க, சரியா? சாயங்காலம் ஸ்நாக்ஸ் அதுதான். இங்கே பாருக்கா, ஓசிக்கு எப்படி அலைகிறான்னு. ஆமா, என்ன சின்ன பொண்ணு, இன்னைக்கு காலையில ஒரு அம்மா வந்து உங்க வீட்டுல இறங்குறத பார்த்தேன். யாரு? ஆமா கௌ, சொல்ல மறந்துட்டேன் பாத்தீங்களா? அந்த அம்மா வந்து காலையில எங்க மாமா கூட வந்தாங்க சேர்ந்து. சிந்துவை பார்த்து என் மக எங்க அப்படி இப்படின்னு கேட்டாங்க. உடனே நாங்களும் ஷாக் ஆகிட்டோம், நானும் என் வீட்டுக்காரரும். என்னடா சிந்துவை இவங்க மகன்னு சொல்றாங்களே அப்படின்னு. உடனே எங்கள் அத்தை கிட்ட கேட்டதுக்கு அவங்க என்னடான்னா,
சிந்துவை தூக்கி வளர்த்த பாசத்துல தான் அவங்க இப்படி பேசுறாங்க அவங்க மகன்னு. அது யாரும் இல்லை, எங்க வீட்டுக்காரரோட தாய்மாமா பொண்டாட்டி அப்படின்னு சொல்றாங்கக்கா. எங்கேயோ இடிக்குதே. ஏ குதிரைமுடி, நீங்க என்ன குனிஞ்சுக்கிட்டு யோசிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை சின்ன பொண்ணு, அந்த அம்மா உங்களோட மாமனார் கூட வந்து இறங்கினதா சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் சிந்துவை அவங்க பொண்ணுன்னு வேற சொன்னதா சொல்கிறேன். இது ரெண்டுக்கும் முடிச்சு போட்டு பார்த்தா அவங்க உங்கள் மாமனாரோட ரெண்டாம் தரமாக இருக்குமோ? ஏமா வள்ளி, உனக்கு வேற வேலையே இல்லையா? என்னக்கா சொல்கிறீங்க? கூடி இருக்கிற குடும்பத்தில் கும்மி அடிச்சுட்டு போயிடாத வள்ளி. அவங்க இப்போதான் ஏதோ மகள்லாம் கிடச்சதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்காங்க. அது உனக்கு பொறுக்கலையா? அந்த வயசான மனுஷன் மூஞ்சியை பார்த்துமா உனக்கு அப்படி பேச தோணுது? அவர் எவ்வளவு நல்ல மனுஷன் தெரியுமா? அவரை போய் இப்படி ரெண்டாம் தரம் வச்சிருக்காருன்னு சொல்றிய வள்ளி. என்னக்கா அப்படி நான் இப்போ என்ன தப்பா சொல்லிட்டேன்? ஏ குதிரைமுடி, அந்த அக்கா சொல்றதும் உண்மைதான். எங்க மாமனார் எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா உங்களுக்கு? நீங்க பாட்டுக்கு வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசக்கூடாது, சரியா? ஏன் உஷா, சின்ன பொண்ணு வீட்டில் ஏதோ ஒரு பெரிய மர்மம் கண்டிப்பாக ஒளிஞ்சிருக்குது. ஆனால் அதை பற்றி பேசாமல் எல்லாரும் தடுத்து பேசுகிறத பார்த்தா ஏதோ சம்திங் ராங்குன்னு என் உள் மனசை சொல்லிக்கிட்டே இருக்கும் உஷா. அது என்னன்னு கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாக்கா, கரெக்டு தான். ஆனால் இவங்க எல்லாரும் நீங்கள் அவங்க மாமனாரை பற்றி பேசுனதுக்கு தானே இப்படி பேசுகிறாங்க. இல்லைன்னா அவங்களுக்கும் உண்மை என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு தான் இருக்கும். சரிக்கா, நான் கிளம்புறேன். சரி சின்ன பொண்ணு, போயிட்டு வாமா. லட்சு, உங்களை கவனிக்கலன்னு கோச்சுக்காதீங்க. அந்த அம்மாவுக்கு இன்னைக்கு சமைச்சு போட்டு நாளைக்கு வந்து உங்ககிட்ட பேசுறேன், சரியா? சரி சரி, நாளைக்கு பேசிக்கலாம். போயிட்டு வா போ. ஏமா திலகா, ஏன் இங்க படுத்திருக்க? இவ்வளவு வெயில்ல போய் இப்படி இருக்க? இங்கிட்டு வாமா தள்ளி. ஏன்னே, சிந்து சாப்பிட்டாளா? தூங்கி எந்திரிச்சிட்டாளா? சிந்து நம்ம வீட்டு பொண்ணு தானம்மா, அவ இங்க பத்திரமா தானே இருக்கா. நீ ஏன் பயப்படுற தேவையில்லாம? உன்னுடைய இந்த அதீத பயமோ அதீத பாசமுமே உனக்கு தேவையில்லாம கஷ்டத்தை கொடுக்குமா. நீ கொஞ்சம் அமைதியா இருவேன். மாமா, திலகா அழுகாதம்மா. என்னால முடியலனே. என்ன சமாதானப்படுத்தினாலும் என் மனசு ஆற மாட்டேங்குதுனே. என்னவா இருக்கும் என்னன்னு தெரியலையே. இவங்க ஏன் இப்படி அழுகுறாங்க? மாமா ஏன் இப்படி சமாதானப்படுத்துறாங்க? அத்தை வந்தோடனே இவங்களை கண்டிச்சாங்களே. இவங்க சிந்துவை அவங்க பொண்ணுன்னு சொன்னாங்களே. இதுவா இருக்குமோ இல்ல அதுவா இருக்குமோ? தூர தொலைவட்டில் இருக்கும்போது கூட அவன் என் மக தான் உன்கிட்ட பத்திரமா இருக்கா, நம்ம அண்ணன் கிட்ட தானே இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ஒரு விதத்துல சந்தோஷமா இருந்துச்சு அண்ணே. ஆனா கிட்டக்க வந்துட்டு என் மகளை மகன்னு சொல்ல முடியாம, அவளை நேருக்கு நேரா பார்க்க முடியாம, பேச முடியாம என்னால கஷ்டமா இருக்குனே, சொல்லவே முடியல. திலகவதி அழுகாதம்மா, இப்பதானே வந்திருக்க. இன்னும் இருக்க போற கொஞ்ச நாள்ல இப்படி அழுதுகிட்டே இருந்தா சரியா போயிருமா? உன் மக கூட பேசு, சிரி, சந்தோஷமா இரு. நீ இங்க எவ்வளவு நாள் இருக்கணுமோ இரு. இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இரு, சரியா? ஏன் அண்ணே, அந்த கடவுள் என் வாழ்க்கையில மட்டும் இப்படி விளையாடணும்? சாருமதி அன்னைக்கு பிறந்த குழந்தை மட்டும் சாகாம இருந்திருந்தா நான் இன்னைக்கு என்னோட குழந்தையை இழந்திருக்க வேண்டாம்ல. யாருமா? என்னம்மா, என்ன வேணும் உனக்கு? இல்லம்மா, நீங்க ஃப்ளைட்ல இருந்து களைப்பா வந்திருப்பீங்க. உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு முன்னாடி சூப்பு கொடுக்கட்டுமான்னு கேட்க தான் வந்தேம்மா. இல்ல மருமவளே, வந்து நேரடியா சாப்பிடுறோம். சாப்பாடு ரெடியா? எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் மாமா, வாங்க. நீ போமா, இதோ வந்துடுறேன். ஏமா திலகா, வா, பி ஹாப்பி. நம்ம மாமாவும் அந்த திலகவதி அம்மாவும் பேசுனதை பார்த்தா அவங்க தான் சிந்துவோட உண்மையான அம்மாவா இருப்பாங்களோ? ஒண்ணுமே புரியலையே. சிந்து எப்படி நம்ம வீட்டுக்கு வந்திருப்பா? என்ன கதையா இருக்கும்? இதை பத்தி இவர்கிட்ட கேட்டாலும் அவருக்கும் பாவம் ஒன்றும் தெரியாது. முழு விவரம் தெரியாம எப்படி நான் இதை பத்தி அவர்கிட்ட சொல்ல முடியும்? கொஞ்ச நாள் நம்ம அவங்கள ஃபாலோ பண்ணாதான் என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். அம்மாடி, சின்ன பொண்ணு வாங்கம்மா, வாங்க உள்ள வந்து உட்காருங்க, வாங்க. இருக்கட்டும் சின்ன பொண்ணு, நீ சமைச்சது சூப்பரா இருந்துச்சுமா. அதை பத்தி உன்கிட்ட பாராட்டிட்டு போலான்னு தான் வந்தேன். நான் வெளிநாட்டில் இருந்ததுனால இந்த மாதிரி தமிழ் பாரம்பரியமான சாப்பாடெல்லாம் சாப்பிடவே முடியலம்மா. இப்போதான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் திரும்பவும் எங்கள் அம்மா கைமணத்தில் சாப்பிட்ட மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங்கு. ரொம்ப சந்தோஷங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு திரும்பி வந்ததுனால எது எது எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு எதுவும் தெரியாது. என்னை இந்த ஊரை சுற்றி காட்டுறியாமா நீ? கண்டிப்பாக போகலாமா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருக்கீங்களோ சொல்லுங்கள், நம்ம அப்போவே போயிடலாம். சரிம்மா சின்ன பொண்ணு, நாளைக்கு சாயங்காலம் போகலாம், சரியா? சரிங்கம்மா. எவ்வளோ வசதியானவங்களா இருந்தாலும் இப்படி வந்து இறங்கி பேசுகிறாங்களே, இவங்க ஒன்றும் கெட்டவங்களா இருப்பாங்களோன்னு எனக்கு தோணலை. இவளை கூடவே வச்சிருக்கிறது நமக்கு தான் ஆபத்து. நம்ம மகளை நம்மக்கிட்ட இருந்து அபகரிச்சுட்டு போக தான் இவ வந்திருக்கான்னு நினைக்கிறேன். இவளை இங்கே வச்சிருக்கிறது நல்லதே கிடையாது. இவளை எப்படியாவது இந்த வீட்டில இருந்து துரத்தியே ஆகணும். இவளை என்ன சொல்லி வீட்டை விட்டு வெளியே துரத்துறது? எதுவும் தெரியலையே. ஒரு 2 நாள் பொறுத்திருந்து பார்ப்போம். ஏதாவது பிரச்சனை பண்ணுற மாதிரி தெரிஞ்சிச்சு, ஏதாவது ஒரு சாக்கு போக்க சொல்லி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட வேண்டியதுதான். இந்த இடம்லாம் ரொம்ப மாறிடுச்சே. இந்த இடத்துல ஆறும் குளமுமா இருந்துச்சு, இப்போ எல்லாம் வீடா கிடக்கே. ஐயோ, ஹாரன் வேற அடிக்க மாட்டேங்குதே. ஏமா தள்ளுங்கம்மா, தள்ளுங்கம்மா. பாத்துமா, பாத்து. ஏப்பா தம்பி, ஏன்பா ஹாரன் அடிச்சுட்டு வரணுன்றது கூட தெரியாதா உனக்கு? இப்படி வந்து அந்த வயசான அம்மா மேல வந்து இடிக்கிறிய பாவம். இல்லைண்ணே, ஹாரன் அடிச்சுக்கிட்டே தான் வந்தேன். திடீர்னு அடிக்கல, அதனால தான் அந்த அம்மாவை கொஞ்சம் தள்ளிக்கங்கம்மான்னு சொன்னேன். அதை அவங்க கவனிக்கல பாவம்.
அம்மா என்னை மன்னிச்சுக்கங்கம்மா, நான் தெரியாம இடிச்சிட்டேன் வந்து. உங்களுக்கு எதுவும் அடிபடலையே? இல்லப்பா, அதெல்லாம் ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. சரிப்பா, நீ கிளம்பு. அம்மா, இப்போ உங்களுக்கு எப்படி இருக்கு? எதுவும் அடிபட்டுருச்சா? ஹாஸ்பிட்டல் போலாமா? இல்லை தம்பி, அதெல்லாம் வேண்டாம், ரொம்ப நன்றி. என்னம்மா நீங்க ஒரே ஊர்க்காரங்களா இருந்துட்டு நன்றின்லாம் சொல்றீங்க? ஆமா, இந்த பக்கம் நான் உங்களை பார்த்தது இல்லையே. ஊருக்கு புதுசுங்களா? ஆமா தம்பி. ஹாஸ்பிட்டல் போலாமாமா? உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? இல்லப்பா, உங்க அப்பா அம்மா உன்னைய ரொம்ப நல்லா வளர்த்துருக்காங்கப்பா. உன்னை கட்டிக்க போற பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சவ. உங்களுக்கு தெரியுது, அவளை பெத்தவங்களுக்கு தெரியலையே. என்னப்பா சொல்ற? அது ஒன்றும் இல்லைங்கம்மா, அது ஒரு பெரிய கதை. நான் வேணும்னா அவங்க பெத்தவங்கிட்ட வந்து பேசட்டுமாப்பா? இல்லம்மா, இருக்கட்டும். நீங்க கேட்டதுக்கே ரொம்ப நன்றி. இந்த பையனை பார்த்தா ரொம்ப தங்கமான பையனா தெரியுது. நம்ம சிந்துவுக்கு இந்த பையனையே பேசி முடிச்சா எவ்வளவு நல்லா இருக்கும். உன் பேர் என்னப்பா? என் பேரு பிரேம். சரிம்மா, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, உங்க வீடு வரைக்குமாவது வந்து விட்டுட்டு போறேன். இல்ல தம்பி, நீங்க இவ்வளவு தூரம் அன்பா அக்கறையா கேட்டதே எனக்கு ரொம்ப சந்தோஷம். நானே போய்க்கிருவேன், நீங்க கிளம்புங்கப்பா. போய்க்கிருவீங்கல்ல? சரிம்மா, நான் கிளம்புறேன். நம்ம சிந்துவை நல்லபடியா கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு தான் ஊருக்கே போகணும். என்ன சொந்தங்களே, போன தடவை கேட்ட கேள்விக்கு கரெக்டா பதில் சொல்லுவீங்கன்னு பார்த்தா ஒரு 2-3 பேர் தப்பா சொல்லியிருந்தீங்க. பரவாயில்ல, ஒரு ஆள் கரெக்டா சொல்லியிருக்கீங்க. அது யாருன்னு பார்த்துருவோமா? தப்பா சொன்ன நண்பர்கள் 2-3 பேரா இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு ஆள் கரெக்டாக சொல்லியிருக்காங்களே, அது வரைக்கும் சந்தோஷம். இருந்தாலும் நண்பர்களே, அந்த கரெக்டாக சொன்னாங்க இல்லையா, அவங்க எங்களுடைய பயோவில் எங்களுடைய இமெயில் ஐடி கொடுத்துருக்கோம், சரிங்களா? அந்த இமெயில் ஐடிக்கு உங்களோட நம்பரு, உங்களோட நேமு, ஜிபேயில் இருக்கிற நம்பரு, நேமு கரெக்டாக எங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க. நாங்கள் உங்களுக்கு எங்களுடைய ரிவார்டான 300 ருபீஸை நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு ஜிபே பண்ணிடுவோம். ஸோ இது வந்து உங்களை ஊக்கப்படுத்துகிற மாதிரியான ஒரு விஷயம் தான் தவிர இது அதிகம் கம்மி அப்படின்லாம் கிடையாது. அந்த கரெக்டான நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, காட் ஹெல்ப்ஸ் ஹியூமன் அப்படின்ற ஐடியில இருந்து எங்களுக்கு கமெண்ட் வந்திருந்தது. அவங்க தான் கரெக்டாக சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் எங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் லிஸ்ட்: சங்கமித்ரா, மணிகண்டன், கார்த்திக், சுஷீலா, கண்ணன், பவித்ரா, கீதா, சுசி, இவங்க எல்லாருக்கும் எங்களுடைய மிகப்பெரிய வணக்கங்கள். ரொம்ப சந்தோஷம் நண்பர்களே. இதே மாதிரி மற்ற சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நாங்க ஹாய் சொல்லணும்னா உங்களோட பேரு, ஊரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம சொல்லிருங்க. விதிவசத்தினால இந்த அர்ஜுனும் பிரேமும் மாத்தி மாத்தி இந்த குடும்பத்துக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க. யாரா ஒரு ஆளோ தான் இந்த வீட்டுக்கு மாப்பிள்ளையே வர போறாங்க. அந்த லக்கி பர்சன் யாரு? அது மட்டும் இல்லாம இந்த நாத்து யாரை சூஸ் பண்ணுவா? அப்புறம் நாத்துவோட உண்மையான அம்மா யாரு? இவளுக்கு பின்னாடி என்னதான் கதை ஒளிஞ்சிருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணுமா? அப்ப மறக்காம நம்மளோட சின்ன பொண்ணு ஷோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. வீடியோ ஃபுல்லா பாருங்க நண்பர்களே, அப்பதான் அடுத்த வாரம் கேட்கக்கூடிய கேள்வியில உங்களுக்கு கரெக்டான பதில் தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போயிட்டு வரட்டுமா? லேட் ஆயிடுச்சு. பாய் பாய்.